கீரை கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது நீங்கள் கீரை பருப்பு பிடிக்கலன்னா வெறும் கீரை மசாலாவை கூட வச்சுக்கலாம். கீரை வந்து வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தெரியும் கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. பட் என்ன பண்ணுறது, இன்றைக்கி அயனே இல்லையாமல் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க மெடிசன் எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் கீரை சாப்பிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அயன் கண்டென்ட் கிடச்சிடும். ஸோ வந்து அயன் சத்துக்காக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கீரை வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. கீரை வெட்டுறது க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். பட் 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே வந்து பாலக்கீரை வெட்டி வச்சுருக்கேன். 2 பூண்டு 2-3 பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ஊர் ஹலோ ஒரு 1/2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். இந்த ஊரில் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஊர்லனா ஒரு தக்காளிக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பையும் 2யும் ஒன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். கொஞ்சம் சோம்பேறித்தனம் தனித்தனியாக போடுறதுக்கு. ஒரு 2 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது நிறைய பேர் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பொரியறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் போடுவாங்க. அது ரொம்ப தப்பு. கடுகு பொரிஞ்சாதான் அதோட என்ன தன்மையோ அது வயிறில் போய் அதோட நல்லதெல்லாம் சேரணும். அப்படின்னா வெயிட் பண்ணணும் அது பொரியிற வரைக்கும். நிறைய பேர் அது எண்ணெய் காயாமே அது போடுவாங்க. ஓகே, நானும் எண்ணெய் காயாமல் தான் போட்டேன். பட் வந்து அட்லீஸ்ட் கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சு வச்சோம். வெங்காயம் போடுறேன், பூண்டு போடுறேன், தக்காளி, சும்மா ஒரு வதக்குங்க. கீரைலாம் வதங்குறப்ப தக்காளியெல்லாம் வதங்கிடும். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் வேணால் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி உடனே வதங்கிடும். போட்டு கீரையை போட்டு தண்ணி விட வேணாம். கீரைக்கு தண்ணி விடவே கூடாது. எந்த வெஜிடபிள்ஸுக்குமே இன்ஃபேக்ட் தண்ணி விடக்கூடாது. ஏன்னா காய்கறியிலே தண்ணி இருக்கும். ஆனால் சிம்மில் குக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இதை அப்படியே நீங்கள் வந்து தேங்காய் பூ மட்டும் தூவி சாப்பிட்டிங்கன்னா கீரை பொரியல். கீரை கூட்டு வந்து இதே தான், பேஸ் இதே தான். பருப்பு நீங்கள் வேக வச்சு இதில் ஆட் பண்ணி தேங்காய் பூ போட்டு பண்ணிங்கன்னா கீரை கூட்டு. தேங்காய் அரைச்சும் விடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து தூவியும் விடலாம். தேங்காய் எப்படி ஈஸியாக மிக்சியில், எல்லோரும் வந்து தேங்காய் துருவல்னால் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க. இது குக் பண்ணுறேன். ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு குக் பண்ணுறேன். தேங்காய் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். நம்ம ஊரில் தேங்காய் பூ தான் போடணும்னு அடம் பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, டைம் இல்லை. யார் உட்காந்து அருவாமனையில் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ நீங்கள் வந்து கத்தி வச்சு அப்படி கீரை எடுத்துக்கோங்க. பார்த்து, கை கேர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு என்டையர் இதை நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து டக்கு டக்குன்னு சமைச்சிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்காயும் போய் மொத்தமாக வாங்கினா வந்து ஒரு 6-7 தேங்காய் வாங்கி உடச்சி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவோம். ஸோ எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ தட்ஸ் ஈஸியர் டு குக். எஸ்பெஷலி ஒர்க்கிங் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இது நீங்கள் டக்குன்ட்டு 5 நிமிஷத்தில் தேங்காய் சட்னி எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ அவ்வளோதான். இதை ஃபுல்லாக எடுத்து மிக்சியில் இப்படி போட்டு
ஒரு சுத்து பண்ணிங்கன்னா உங்கள் தேங்காய் பூ வந்துடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து கீரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் பூ போடுறேன். தேங்காய் பூ எப்பவும் கடைசியாக தான் போடணும், அதுதான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. ஸோ உங்கள் கீரை பொரியல் ரெடி. இதில் நீங்கள் வந்து பருப்பு போட்டிங்கன்னா கீரை கூட்டு ரெடி.